கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஜீவனையே தந்தவர். அவர் தன்னுடைய ஆவியை நமக்காக தந்து நம்மை வழிநடத்த செய்திருக்கிறார். இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் இன்றிமையானவர். அதாவது இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். நம்முடைய தேவனுக்கு ஒரு உருவம் இல்லை. நம்முடைய தேவன் ஜீவனாயிருக்கிறார், அவர் ஆவியாயிருக்கிறார். ஆகவே இந்த தேவன், இந்த கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. அதாவது கர்த்தருடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர். ஹல்லேலூயா. பல வேளைகளிலே நாம் நினைக்கலாம், இந்த ஆவி நமக்கு எதற்கு என்று. உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் செய்ய வேண்டுமென்றால், கிறிஸ்துவை நாம் பின்பற்றுகிறோம் என்றால், கிறிஸ்து நமக்காக அனுப்பின ஆவியானவரை நாம் ஏற்றுக்கொண்டு அவரையே நாம் அவரால் வழிநடத்தப்படுவோமானால் நிச்சயமாகவே நாம் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை செய்ய முடியும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளுக்கென்று மீட்கப்படும்படியான முத்திரையாக கொடுத்து தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. நாம் நம்முடைய பேச்சுகளினாலோ சிந்தனைகளினாலோ நடக்கைகளினாலோ நாம் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசாதபடி இருந்து நாம் தேவனுடைய ஆவியை துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும். இது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே நமக்கு விடுதலையும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வரும்பொழுது நாம் தேவனை உண்மையாய் தொழுது கொள்ள வேண்டும், ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். நம்முடைய தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தாவின் பலத்தினாலே நாம் தேவனை ஆராதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எபேசியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின் முதல் பாகம் சொல்லுகிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆவியினாலே அனுதினமும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தினாலே மட்டுமல்ல, நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியினாலே நாம் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நாம் பல வேளைகளிலே பல காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கலங்கலாம். இதை யார் எனக்கு செய்வார், இதை நான் எப்படி செய்ய முடியும் என்று. ஆனால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலத்திற்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவனே நமக்காக செய்கிறவராயிருக்கிறார். இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இதை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்று அனுபவிக்க வேண்டும். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி, விடுதலையின் ஆவியானவர் இந்த நாளிலே எங்களோடு பேசினீங்கப்பா. நாங்கள் ஆவியினாலே ஜெபம் பண்ணி ஆவியினாலே கர்த்தரை ஆராதித்து ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொண்டு விடுதலைகளை பெற்று தேவனுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவர். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.